மட்டக்களப்பு கரடியனாறு பன்குடாவழி புலையவழி பகுதியில் உள்ள வயலொன்றில் யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக வயலின் உரிமையாளரினால் சட்டவிரோத மின்சார வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2 பெண்கள் குறித்த வயலை இன்று காலை கடக்க முயன்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். இதன்போது குறித்த பெண்ணை காப்பாற்ற சென்ற மற்றைய பெண்ணின் கணவர் தவறுதலாக குறித்த மின்சார கம்பியை மிதித்ததில் மின்சார தாக்குதலுக்கு உள்ளானார். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கரடியனாறு பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் 43 வயதான தாயும், ஏராவூர் 5ஆம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 47 வயதான தந்தையுமே சம்பவத்தில் உயிரிழந்தனர். நீமாங்க வரண்டு சேர்ந்த போக்குல அவைக்கு கரண்ட் அடிச்சு போட்டுது. இவைக்கு கரண்ட் அடிச்சேன்னு எனக்கு தெரியாது. சறுக்கி கொண்டு அமலுக்கு தவன் போட்டு பிடிச்சி தூக்குனான். கையை பிடிச்சி தூக்க எனக்கு அடிச்சு போட்டு தாக்கலை கூப்பிட்டு கத்தினான். கத்தி அதுக்கு பிறகு தான் அவர் வந்து என்னஞ்சாரு கரண்ட் ஓவண்ண போட்டு காலட்டி வச்ச வரைக்கும் தான் திருப்பி அடிச்சுட்டா கரண்ட். வயல் உரிமையாளரினால் அமைக்கப்பட்ட சட்டவிரோத மின்சார வேலையில் அதிக வலுகொண்ட மின்சாரம் கடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனிடையே சம்பவத்துடன் தொடர்புடைய வயலின் உரிமையாளரும் குறித்த வயலுக்கு சட்டவிரோதமாக மின் இணைப்பினை வழங்கியவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் தற்போது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறினர். சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் நாளை ஆஜர்படுத்த உள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்தனர்.